பிரைஸ் தி லார்ட் எல்லாருக்கும். இந்த காலை வேளையிலும் நம்ம ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் முன்னாடி ஜெபம் பண்ணலாம். உங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே அப்பா, அந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் மட்டும் நீர் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்து இந்த நாளிலும் உடைய வசனத்தை தியானிக்க முடியாது கொடுத்த இந்த கிருபையின் நேரத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, இந்த வேத வசனங்களின் மூலமாக ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும்படியா, எங்களை ஆசீர்வதிக்கும்படியா உடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு காலையிலயும் நம்ம இந்த சங்கீதம் 114 சங்கீதத்தை நம்ம தியானிக்க போறோம். 114 சங்கீதத்தை பாத்தீங்கன்னா, இதுல கர்த்தருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமையை குறித்து இந்த சங்கீதத்துல போடப்பட்டிருக்குது. இந்த 114 சங்கீதம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை திரும்பி பார்க்க வைக்கிறது. ஒருவேளை 8 வசனங்கள் இருந்தா கூட இது ஒரு இஸ்ரவேல் தேசத்தினுடைய சரித்திரத்தையே இது சொல்ற ஒரு சங்கீதமா இது காணப்படுது. இந்த சங்கீதத்தினுடைய தெளிவான கருத்து என்ன அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய மக்களுடைய மத்தியில வல்லமையாக செயல்படுறாரு. தம்முடைய வல்லமையை நமக்காக இன்றைக்கும் அவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இதுல நம்ம தெரிந்து கொள்றோம். நம்ம அதிகமா வேதத்தை வாசிக்கும் போது திரும்ப திரும்ப ஆண்டவர் உறுதியா சொல்றத நம்ம இந்த வேத வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, நான் உங்க கூடவே இருக்கிறேன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்களை ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம படிக்கும் போது அதுல தெளிவா ஆண்டவர் நம்ம கூட பேசுறத இதுல இந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். இந்த 1-8 வசனங்கள்ல நம்ம பார்க்கும்போது இதுல 1ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இந்த 1ஆம் வசனத்துல கர்த்தர் தம்முடைய மக்களை எப்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறார் அப்படின்றத இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலுடைய வம்சம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க எகிப்தில ரொம்ப நாள் அடிமையா இருக்கிறாங்க இல்லையா. அப்போ அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவருடைய பிள்ளைகளாகி இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்றாரு, விடுவித்து அவர் கொண்டு வர்றாரு. மோசேயை தலைவனா வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வரும்போது அவங்க எகிப்துல அடிமை வேலை செஞ்சுட்டு அடிமைத்தனத்துக்குள்ளாக அவங்க இருக்கிறாங்க எகிப்தியருக்கு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, தம்முடைய மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து என்ன பண்றாரு, கூட்டிட்டு வர்றாரு. அப்போ அப்படி கூட்டிட்டு வரும்பொழுது அந்த இடத்துல என்ன ஆகுது, நீங்க யாத்திரையாகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை நம்ம படிக்கும் போது அங்க அந்த அதிகாரம் முழுசுமே நீங்க படிச்சீங்கன்னா அதுல இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, நடந்து வந்துட்டே இருக்கிறாங்க. வரும்போது அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுது, ஒரு கடல், செங்கடல் சிவந்த சமுத்திரம் முன்னாக இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா முன்னாக சிவந்த சமுத்திரம், பின்னால நீங்க பாத்தீங்கன்னா அங்க எகிப்தியர் என்ன பண்றாங்க, ஒரு பெரிய சேனையோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களை துரத்திட்டு வராங்க, எப்படியாவது அவங்களை திரும்பவும் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அது திரும்பி பார்த்த உடனே ரொம்ப பயப்படுறாங்க, அவங்க எகிப்தியர் தங்களுக்கு பின்னால வர்றதை பார்த்து. அப்போ கர்த்தரை நோக்கி அவங்க கூப்பிடுறத அந்த அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். அப்போ மோசே கிட்ட கூட சொல்றாங்க, நாங்க அங்கேயே இருந்தா கூட நல்லா இருந்திருக்குமே, இந்த வனாந்திரத்துல நாங்க சாகிறதை பார்க்கலாம், எகிப்தியருக்கு வேலை செய்யறது எங்களுக்கு நலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் மோசே ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய ரட்சிப்பை உங்களுக்கு கட்டளையிடுவாரு, நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லி மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தைரியம் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டே இருக்கும்போது பின்னால பார்த்தா பார்வோனுடைய ரதம், முன்னாடி பார்த்தா செங்கடல். என்ன செய்வதுன்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை, ஒரு பெரிய தடை. அவங்க கானான் தேசத்துக்கு பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை அவங்களுக்கு இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க, அந்த 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்துல, மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள்.
அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை நோக்கி நடந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய தடை வந்துச்சு. அந்த தடையில ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த அந்த ஜனங்கள்லாம் வெட்டாந்தரையில நடந்து போகும்படியா ஆண்டவர் அந்த செங்கடலை என்ன பண்ணார், 2ஆ பிரித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்போ ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நமக்கு முன்பதாக சென்று எல்லா தடைகளையும் அவர் என்ன பண்றாரு, உடைத்து தம்முடைய மக்களை அவர் பாதுகாத்து அவங்கள நடத்தி போறாரு. அதுக்கு பின்னால நடந்த காரியங்கள்லாம் நம்ம வேதத்துல வாசிக்கலாம். அப்புறம் நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 2ஆம் வசனம், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க கானான் தேசத்துல வந்துடுறாங்க. வந்தப்புறம் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் தம்முடைய மக்களோடு கூட வசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனாலதான் இங்க பாக்குறோம், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று அப்படின்னு சொல்லி. நீங்க யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு வசனம் வாசிக்கிறோம். 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக அப்படின்னு ஆண்டவர் மோசேக்கு சொல்றார். அப்போ நான் உங்க கூடவே நான் இருப்பேன், எனக்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை நீங்க என்ன பண்ணணும், உண்டாக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றத இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம். அதுக்காக ஜனங்கிட்ட யாரெல்லாம் காணிக்க கொடுக்குறாங்களோ அதெல்லாம் நீ வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 25ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரம் செய்யறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, நான் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆண்டவர் அவருடைய மக்களோடு கூட வசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நீங்க அதே பிற்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல தாவீது என்ன செய்யறாரு, ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அதுல பாத்தீங்கன்னா பாருங்க, ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே என்றான். அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது தாவீது ராஜாக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆண்டவருடைய பெட்டி எங்க இருக்கு, திரைகளின் நடுவே இருக்குது, அவருக்காக நான் ஒரு ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக ஆலயம் கட்ட வேண்டாம், உன்னுடைய குமாரன் கட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல சாலமோன் ராஜா காலத்துல ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டுறாங்க இல்லையா, அதெல்லாம் படிக்கிறோம். அப்போ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம கூடவே வசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வசிக்கணும்னு ஆசைப்பட்டார். அப்ப அவருடைய பிள்ளைகளாக நம்ம கூட அவர் வாசம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதே 2ஆம் வசனத்துல இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒரு கதை இல்ல, இது உண்மையாவே நடக்கிற ஒரு காரியங்கள். இன்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் அப்படின்னு சொல்லி ஒரு தேசமே இருக்குது. அப்போ ஆண்டவர் யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 3ஆம் வசனம் பாருங்க, கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, மலைகள் ஆட்டு கடாக்களை போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளினது. கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். எப்பமாவது நீங்க பார்த்திருக்கீங்களா, கடல் ஓடுவதை நீங்க எப்போதாவது பார்த்திருக்கீங்களா? இல்லைன்னா மலைகள் செம்மறி ஆடு குட்டிகளை போல துள்றதையோ மலைகள் ஆட்டுக்குட்டிகளை போல ஓடுறதையோ நீங்க எப்பவாவது பார்த்திருக்கீங்களா? நம்ம யாருமே பார்த்தது இல்லையா. மலை அசையாம நிலையா இருக்கும். அதே போல கடல் எப்பவுமே அலைகள் வந்துட்டு போயிட்டு அப்படிதான் இருக்கும். நம்ம ஒரு நாள் அதை பிரிந்து போனதையும் மலைகள் பெயர்ந்து போனதையும் நம்ம பார்த்ததே இல்லை. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த கர்த்தர் செங்கடலை திறந்த காலத்தையும் இஸ்ரவேலர்கள் வறண்ட நிலத்துல கடந்ததையும் சங்கீதக்காரன் இங்க இந்த இடத்துல குறிப்பிடுறத நம்ம பாக்குறோம். யோர்தான் நதியில நடுவுல நடந்து அவங்க வாக்களிக்கப்பட்ட தேசத்தை இந்த இடத்துல குறிப்பிடுறத நம்ம பாக்குறோம். பாருங்க, ஆண்டவருக்கு 3ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிக்கும் போது இதுல இயற்கையின் மீது ஆண்டவர் ஒரு ஆளுகை செய்கிறார். அவருக்கு இயற்கையெல்லாம் என்ன பண்ணுச்சு, அவருக்கு அடங்கி
எல்லாமே கீழ்ப்படிந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். யோர்தான் வந்து என்ன பண்ணுதான், பின்வாங்கியது, மலைகள் வந்து நடுங்கியது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நீங்க யோசுவா 3ஆம் அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனம் நம்ம படிச்சோம்னா அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல 15, 16 யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். இங்க ஒரு தடை வருது அவங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள வர்றதுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ போகும்போது அங்க வந்து யோர்தான், ஒரு பெரிய யோர்தான் நதி வந்து அவங்களுக்கு முன்னதாக ஒரு தடையா இருக்குது. அப்போ யோசுவா என்ன பண்றாரு, ஆசாரியர்கள் எல்லாம் பார்த்து நீங்க வந்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு ஜனங்களுக்கு முன்பாக நடந்து போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, யோசுவா கிட்ட சொல்றாரு, நீங்க எல்லாம் உடன்படிக்கை பெட்டி சுமக்கிற ஆசாரியர்களை பார்த்து யோர்தான் நதி ஓரத்துல போய் சேரும் போது யோர்தான் நில்லுங்க. அப்போ யோர்தான் அந்த ஆசாரியருடைய கால்கள் வந்து அந்த யோர்தானின் தண்ணி மேல பட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த தண்ணி எல்லாம் வந்து யோர்தானின் தண்ணி ஓடாம என்ன ஆயிடுச்சு, ஒரு குவியலா போய் நின்றுடுச்சு. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யறாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு பெரிய தடைகள். ஆனா அந்த தடையில கூட என்ன பண்றாரு ஆண்டவர் வந்து அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்து அது வந்து கரை புரண்டு ஓடுற அந்த தண்ணி என்ன பண்ணிச்சான், ஒரு குவியலாக நின்று அந்த யோர்தான் வந்து நின்னுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்க, எப்படி போனாங்களாம், ஜனங்கள் வந்து எரிகோவுக்கு எதிராக என்ன பண்ணாங்க, நடந்து போறாங்க வெட்டாந்தரையில். அதே போல நமக்கு முன்பதாக என்ன தடை வந்தாலும் என்ன பண்ணும், ஆண்டவரால எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏன்னா அவர் இயற்கையின் மீது என்ன பண்றாரு, ஒரு அதிகாரம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் என்ன சொன்னாலும் சரி, அப்போ அது வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனங்கள்ல நம்ம தெரிந்து கொள்றோம். அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு முன்பதாக அவங்களுக்கு எவ்வளவு தடைகள் வந்த போதிலும் என்ன பண்ணாங்க, அவங்க ஆண்டவர் வந்து அவங்களுக்கு நல்ல எல்லா காரியங்களும் அவர்களுக்கு வந்து உதவி செய்யறத நம்ம வந்து இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி இங்க வந்து நம்ம வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு முன்பாக என்ன செஞ்சா பூமி வந்து நடுங்குகிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இங்க யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரம் அதுல ஒரு வசனம் இருக்கு. யாத்திரையாகமும் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19, 18 இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னா அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா 18ஆம் வசனம் 19ஆம் வசனம், கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வந்து வாசிக்கிறோம். இந்த 18ஆம் வசனம் தான் ரொம்ப முக்கியம். அதுல வந்து பாருங்க, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அப்போ இயற்கை என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய வல்லமை அந்த மலையின் மீது இறங்கின உடனே என்ன ஆயிடுச்சு, அந்த மலையே அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து அவருடைய வல்லமைக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக எதுவுமே என்ன செய்ய முடியாது, நிக்கவே முடியாது. அந்த மலையே என்ன செஞ்சான், அதிர்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதனால நம்ம இந்த இன்னொரு வசனம் கூட, இன்னொரு உதாரணம் கூட இருக்கு. ஒன்னு ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இதுல கூட நம்ம பார்த்தோம்னு சொன்னா எலியாவுடைய கர்த்தருடைய வல்லமையை பார்த்த ஒரு எலியாவை இந்த இடத்துல நம்ம வந்து பாக்குறோம். 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை.
பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வல்லமை என்னென்ன காரியம்லாம் செய்து பாருங்க. அக்கினியை இருக்குது, காற்றை வந்து கண்மலைய பர்வதங்களை பிளக்குது, கண்மலைகளை உடைக்குது, அப்புறம் பூமி அதிர்ச்சி உண்டாகுது, அப்புறம் அக்கினிய வந்து கொண்டு வருது. இப்படி சொல்லி நம்ம வந்து கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது, கர்த்தருடைய வல்லமை வரும்போது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 97 3ஆம் வசனத்துல நம்ம 3ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிச்சோம்னா, கர்த்தருடைய சந்நிதியில மலைகள் என்ன செஞ்சான், மெழுகு போல உருகிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வசனங்கள்ல நம்ம வந்து வாசிக்கிறோம். சங்கீதம் 97 3ல இருந்து பாருங்களேன். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது, அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்பார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ பூமியை ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு, அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த கடைசி 2 வசனத்துல 114 நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து நம்முடைய எல்லா நிலையிலும் கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்காக செயல்பட்டு நம்மை விடுவிக்க முடியும் அப்படின்றத இந்த 114ஆம் சங்கீதத்தின் மூலமாக நம்ம வந்து தெரிந்து கொள்றோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன தடைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நம்ம ஆயத்தப்பட்டு இருக்கோம் இல்லையா, எப்படியாவது கர்த்தருடைய ராஜ்யத்துல நான் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம இந்த வாழ்க்கை பயணத்துல நமக்கு பலவிதமான தடைகள் வந்து, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடல் வந்தது போல, அவங்களுக்கு யோர்தான் வந்து தடையா வந்தது போல, அப்போ அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு பல தடைகளை வந்து பிசாசானவன் நமக்கு கொண்டு வருகிறான். ஆனா அந்த தடைகளின் மத்தியிலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, நமக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறார். என்ன செய்யணும், நம்ம ஆண்டவருடைய பக்கமா நம்ம திரும்பணும். நம்ம ஆண்டவருடைய இந்த தடை வந்த உடனே நம்ம பயப்படக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பயப்பட்டாங்க, அதே போல நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பயப்படக்கூடாது. அந்த தடைகள் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய பக்கமா நம்முடைய கண்களை நம்ம திருப்பணும். அதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம அவருடைய பக்கமா நம்முடைய கண்களை திருப்பும் போது அவர் வந்து செயல்படுகிறார். அவர் என்ன செய்வாரு, சில சமயத்துல அவர் வந்து தடைகளை தாண்டி போகிறதுக்கு நமக்கு உதவி செய்வார். சில நேரத்துல நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது சில தடைகள்லாம் இருக்கும் இல்லையா, சில நேரத்துல போக முடியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம், அதை அப்படியே விட்டுட்டு திரும்பி போவோமா? இல்ல, அந்த தடையை எப்படி நம்ம தாண்டி செல்லலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து என்ன பண்ணுவோம், வேற பக்கமா நம்ம திரும்பி செல்வோம். இல்லைன்னா அந்த தடையை வந்து நம்ம தாண்டி செல்வோம். அதே போல ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த தடைகளை என்ன பண்ணுவாராம், தாண்டி செல்றதுக்கு நமக்கு உதவி செய்வார். சில நேரத்துல நம்பிக்கையற்ற இடத்துல என்ன செய்ய, நம்பிக்கையே இல்ல, இந்த சூழ்நிலை வந்து எனக்கு வந்து நம்பிக்கையே கொடுக்கல அப்படின்னு சொல்ற அந்த நேரத்துல கூட நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வாரு, அவர் வந்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது, நம்பிக்கையற்ற இடத்துல கூட என்ன பண்ணுவாரு, செங்கடல்ல அப்படிதான் இஸ்ரவேலர்கள் வந்து நம்பிக்கையற்றவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம அப்படிதான் அழிந்துதான் போவோம். ஏன்னா முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னால பார்த்தா பார்வனுடைய சேனை, சுற்றிலும் வனாந்திரம், இந்த இடத்துல உதவி செய்யறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப பயந்தாங்க. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு, அவர்கள் தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து ஒரு வழியை திறந்து கொடுத்தாரு இல்லையா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நம்ம இருக்கும் போது கூட அதுக்கு தப்பிக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஒரு வழியை நம்ம தெரிஞ்சிருக்கவே மாட்டோம். நம்ம நினைச்சிருப்போம் இப்படிதான் ஆண்டவர் வழி திறப்பார், இப்படி ஆண்டவர் நமக்கு வழி திறப்பார் நம்ம நினைப்போம். ஆனா நம்ம நினைக்காத இடத்துல இருந்து என்ன பண்ணுவார், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் நம்ம நினைக்காத நேரத்துல நினைக்காத வழியில என்ன பண்ணுவாராம், ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு வழியை தப்பிக்கிறதுக்கு வழியை திறந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால சில நேரத்துல என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் வந்து தடைகளை மாற்றுவாரு. நம்பிக்கையற்றவர்களா இருந்தாலும் அதுக்கு தப்பிக்க ஆண்டவர் ஒரு வழியை திறப்பாரு. 3வது நம்ம பார்த்தோம்னா அவர் தடைகளை என்ன பண்ணுவாரா, ஆசீர்வாதமாக மாற்றுவார். இதான் அந்த கடைசி வசனத்துல வாசிக்கிறோம். 8ஆம் வசனத்துல பாருங்க, அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிற தேவன். அப்போ நம்முடைய ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா தடைகளை எல்லாம் என்ன பண்றாரு, நீக்குவாரு.
ஆசீர்வாதமா அவரால மாற்ற முடியும். அதனால இந்த தடைகளுடன் நம்ம வந்து கர்த்தரை நம்பணும். தடை வந்துருச்சேன்னு சொல்லிட்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகவே கூடாது. ஐயோ எனக்கு நான் ஆண்டவருக்காக நான் ஆலயத்துக்கு போறேன், ஜெபம் பண்றேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனா எனக்கு இப்படி ஒரு தடை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்கி போக கூடாது. அந்த அந்த தடைகளின் மத்தியிலையும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, நம்பிக்கையற்ற இடங்கள்லயும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நம்ம நினைக்காத ஒரு வழியை கூட ஆண்டவர் திறந்து நமக்கு வந்து உதவி செய்யறதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். அதனால கர்த்தரை வந்து நம்ம நம்பணும். ஆனா கர்த்தரை நம்பணும். மீகால ஒரு வசனம் இருக்குது. மீகா 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து போகிறார். இந்த விசுவாசம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு ஆண்டவர் தடைகளை நீக்கி நமக்கு எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாகவே போகிறார். அவர் சொல்றாரு மத்தேயுல 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கும்போது நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. ஆனா நம்ம நிறைய நேரத்துல விசுவாசிக்கிறது இல்லை. ஆனா விசுவாசிக்கும் போது என்ன பண்றாரு? தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நம்ம கூடவே வர்றாரு. அவர் தடைகளை நீக்கி என்ன பண்ணுவாரு? நம்மளோட உட்பிரவேசித்து கடந்து போக பண்ணுவார். அவர் வந்து நம்முடைய ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், நம்ம கூடவே இருக்கிறார். நமக்கு முன்னாடியே போறாரு, பின்னால வராரு. நம்மள வந்து சத்துரு நம்மள தொடாதபடி என்ன பண்றாரு? ஒவ்வொரு நிமிஷமும் அவர் நம்மள பாதுகாக்கிறார். கடினமான இடத்திலும் கூட அவரால் உதவி செய்ய நமக்கு முடியும். அவர் வந்து எல்லா காரியங்களையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். அதனால நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து நம்மள அடிமைத்தனத்திலிருந்து, உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மள விடுவித்தாரு. அந்த வல்லமையை நினைச்சு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவர்களா நம்ம வந்து ஜீவிக்கணும். 2வது, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கணும். எப்படி ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட வாசம் பண்ண ஆசைப்பட்டாரோ, அதே போல நம்ம கூட என்ன பண்ணோம்? ஆண்டவரோடு கூட வாசம் பண்ணோம். அவரும் நம்ம கூட வாசம் பண்றாரு, நம்மளும் அவரோடு கூட வாசம் பண்ணணும். 3வது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு வந்து படைப்பின் மீது எல்லா அதிகாரமும் இருக்குது. அவர் வந்து இயற்கைக்கு எல்லாமே கட்டளையிடுவாரு. இது நம்முடைய வாழ்க்கையில கூட சாத்தியமற்ற சூழ்நிலையில வந்து அவர் தலையிட்டு நமக்கு உதவி செய்ய அவரால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சங்கீதத்துல இருந்து நம்ம அறிந்து கொள்றோம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆண்டவருடைய எவ்வளோ மகத்துவமான வல்லமைகள், அவருடைய கிரியைகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம வந்து நன்றி சொல்லணும், மரியாதை கொடுக்கணும். அவர் வந்து எவ்வளவு அற்புதங்களை செய்த தேவன், அவர் அதிசயங்களை செய்த தேவன். அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே கனத்தையும் மகிமையும் துதியும் நம்ம செலுத்திக்கிட்டே இருக்கணும். கடைசியில நீங்க பாத்தீங்கன்னா, கடினமான வாழ்க்கையை கூட என்ன பண்ண முடியும்? ஆண்டவரால மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிதான் இந்த நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம். அவர் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற வல்லவர், அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவர். அதே போல அவர் கண்மலையை வந்து தண்ணீரா மாற்ற வல்லவர், கற்பாறைய அவர் நீரூற்றுகளாக மாற்ற வல்லவரா இருக்காரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் கடினமான சூழ்நிலைகளிலும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவரா இருக்கார். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நமக்கு முன்பதாக தடைகள் வரும்போது அவரை நோக்கி நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை பயணத்துல எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள்லாம் இருக்கு. அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் நமக்கு தடை வரும்போது அவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த வசனங்களை தியானிக்கும்படியா நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்துல நாங்க பார்க்கும்போது எவ்வளோ ஆண்டவரே தடைகள் வரும்போது எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மற்ற காரியங்கள் மீது நம்பிக்கை வைக்காதபடி, மனுஷரையோ பொருளையோ நாங்கள் நோக்கி பார்க்காதபடி ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாகிய உண்மையில நாங்கள் நம்பிக்கை வைத்து உம்முடைய பக்கமாக எங்களுடைய ஆண்டவரே மனதையும் இருதயத்தையும் விசுவாசத்தையும் உண்மையில நாங்கள் வைக்கத்தக்கதாக ஆண்டவரே இந்த தடைகள் எல்லாம் மேற்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே சில நேரங்கள்ல கர்த்தாவே நாங்கள் தடைகள் வரும் பொழுது ஆண்டவரே பின்வாங்கி போய் விடுகிறோம் அப்பா. அப்படிப்பட்டதான தடைகள் வரும்போது ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக முழு இருதயத்தோடு உம்மை விசுவாசிக்க, உம்மை நம்ப நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் அப்பா. நீ நம்பிக்கையற்ற இடத்திலும் கர்த்தாவே அப்பா, கடினமான இடங்களிலும் நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறீரப்பா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் உதவி செய்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே
உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நாங்கள் உண்மையை மாத்திரம் நோக்கி பார்க்க நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நீர் எங்களுக்கு முன்பதாக சொல்லுகிறபடினால உம்முடைய ஆண்டவர் அடிச்சுவடை பின்பற்றி நாங்கள் நடந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டிவோஷன்ல கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தடைகளை கண்டு பின்வாங்காதபடி உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுதும் எங்களுடைய பிரசன்னம் எங்க கூட இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்க கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். இந்த நாள் முழுதும் நீர் எங்களோடு கூட இரும். ஆண்டவரே, ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எல்லா துதி கன மகிமையா உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.